வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூண்டோடு பதவிகள் பறிக்கப்படுவதாக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன், KN நேரு மற்றும் பொன்முடி இவர்களது பதவிகள் பறிக்கப்பட போகிறது. காரணம், அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்க உள்ளது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறும் என்பதை தெள்ளத்தெளிவாக அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். சரி, இதற்கும் மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுவதற்கும் என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நோட் பண்ணி வைத்திருக்கின்ற அமைச்சர்களை நீக்க வேண்டும். அதாவது, தேர்தல் சமயத்தில் திமுகவின் முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து தூக்கிவிட்டால் அதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய தொடங்கி விடுவார்கள். பல லட்சங்கள் குவித்தாடும் மக்கள் மத்தியில் ஓட்டுக்களை பெற முடியாது. பலவிதமான நெருக்கடிகளும் காங்கிரஸ் கூட்டணிகளிலிருந்தே பல பிரச்சனைகள் திமுகவிற்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலையும் மிக மோசமாக இருக்கிறது. நாம் நேற்றே பார்த்திருப்போம், மெரினா கடற்கரையில் ரோபோ போல்தான் ஸ்டாலின் அவர்கள் நடந்தும் வருகிறார். அவரை குறை கூறவில்லை. அவரது வயதிற்கும் அவரது வேலைக்கும் ஏற்பதான் அவரது உடல்நிலையும் தற்பொழுது இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் முழு பொறுப்பையும் கொடுத்துவிட்டு பொம்மையாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பதற்குத்தான் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு இடையூறாக மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடாது. கலைஞர் மானியை தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கையாள போகிறார்கள். அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கலைஞர் அவர்களால் கைப்பற்றப்பட்டு ஸ்டாலின் அவர்களது குடும்பமே தற்பொழுது முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் முழு பொறுப்பையும் கொடுத்துவிட வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மேலும் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டும் விதமாகத்தான் இந்த நடவடிக்கைகளை மறைமுகமாக தற்பொழுது எடுத்திருக்கிறார். மேலும் அவர்கள் திமுகவின் ஆலோசனை முக்கிய நபராக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களது சதித்திட்டம், உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.